ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுல. நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஜூனியர் டவுசர் பாண்டியன் வெங்கட் வாசு. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டான்ஸ் கத்துக்க போறாங்க. அவர் எவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு தெரியுமா? நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் ஜூனியர் டவுசர் பாண்டியன் வெங்கட் வாசு. குருஜி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் மாதிரிடா? ஆமா, என்னடா இது கோலம்? அதாவது பரதநாட்டியத்துல பத்மா புருஷன், கலா புருஷன், பொண்டாட்டி புருஷன், அது மாதிரி பட்டம்லாம் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது அபிஷ்டு, அது கலாபூஷன் பத்மா புருஷன் இல்லடா. கலாபூஷன் பத்மா பூஷன் ரெண்டு நேக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா மூணாவது ஒண்ணு சொன்னிய பொண்டாட்டி புருஷன், அதான நேக்கு விளங்கல. அதாவது அது இப்ப புதுசா சேர்த்திருக்காங்க குருஜி. என்னடா அம்பி, இந்த லோகத்துல என்னென்னமோ நடக்குதுன்னா பாரு. ஆமா குருஜி. சரி, அப்புறம் வேற என்னென்ன தெரியும் உனக்கு? எனக்கு பரதத்துல எல்லாம் ஒரு 6 ஸ்வரம் தெரியும். 7வது டச் முடிச்சிட்டேன்னா உடனே அந்த பட்டம் வாங்கி வந்துடும். அப்படியா? நான் என்ன பண்ணணும்? அதாவது எனக்கு கொஞ்சம் புது சொல்லி விடுங்க. அத கேட்கலடா, நான் என்ன பண்ணணும்? இல்ல, எனக்கு வந்து நடனம் ஒரு சில ஸ்டெப் மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் குருஜி. அப்படியா? சரி, உனக்கு இந்த பாவனை அபிநயம் இதெல்லாம் உனக்கு புரிய தெரியுமா என்ன? நீங்க ஆளை மட்டும் காமிங்க, பாவனாவை இந்த கையிலயும் அபிநயாவை இந்த கையிலயும் இழுத்து பிடிச்சிக்கலாம். அபிஷ்டு, அதெல்லாம் பொண்ணுங்க கிடையாதுடா. அதெல்லாம் வந்து 7 சொரத்துல 2 சொரம். ஓஹோ, அப்படிங்களா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன் குருஜி. அப்படின்ற எங்க ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் போடு. ஆஹா, அந்த நடராஜன் பெருமானே வந்து இறங்கி இருக்காரா? சூப்பர் அம்பி, அமருக்கும் படுத்துறேன்னா பாத்துக்கிய. சந்தோஷமா இரு. சரி, உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கலாமா? நல்ல தைரியமா சொல்லி கொடுங்க, நான் கத்துப்பேன். அப்படின்ற சரி, போவோமா? ஆடியோ போடுங்க. சூப்பர், பிரமாதம்டா. ஆமா, தலைய மட்டும் ஆட்டிட்டு இருக்கியே, அந்த கால் என்ன பண்ணுச்சு? அதையும் சேர்த்து ஆட்டலாம்ல. இப்ப ஆட்டுறது குருஜி. போடுங்க. எப்படி குருஜி? ரொம்ப நன்னா ஆடுற. முதல்ல தலைய மட்டும் தனி ஆட்டினேன், காலை மட்டும் தனி ஆட்டுற. நடுவில் இருக்கிறது குருஜி இல்லடா, இடுப்பு ஆட்ட மாட்டிய. இப்ப ஆட்டுறேன் குருஜி. ஆடியோ போடுங்க குருஜி. அப்படியா? போட சொல்லாமா? அபிஷ்டு, இடுப்பு என்ன இடத்துல ஆட்டிட்டு இருக்க? ஏதோ மாவாட்டுற மாதிரியே இருக்கு. எல்லாம் தனித்தனியா ஆட்டி காமிச்சேன். ஏன்னா நீங்க அப்படி கோர்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டே முடிச்சலாம் குருஜி. உன்னை தனித்தனியா எடுத்துட்டு மொத்தமா போட்டுக்கணும். அந்த கை என்ன பண்ணிச்சு குருஜி? அது முக்கியமான பிரச்சனை. கையை எடுத்தா ட்ரெஸ் வந்துருமா? அதுக்காக நான் அழுத்திட்டு ஆடுறது. கரும்பு அவுண்டால பரவாயில்ல, நீ கையை எடுத்து நல்லா மூவ்மெண்ட் போடுறா. அப்ப பாட்டு போடு. பாட்டு போடுங்க. அதில் பரதம் தான் துளிர் விட்டு பூ போல பூத்தாட மனமெங்கும் மனம் வீசுது. எப்படி குருஜி? என்னடா இது? கையெடுத்து ஆட சொன்னீங்களே, ஏடா இது ஆட்டமாடா? இது இல்ல ஆட்டமா கேக்குறேன் குருஜி. நான் கத்துக்கிட்டது அப்படிதான் குருஜி. ஏண்டா பரதம் என்ன ஒரு கலை? சொல்லுங்க கூட்டாரு. இல்ல குருஜி, நீங்க சொல்லுங்க. ஏதாவது மூவ்மெண்ட் மிஸ் ஆயிருந்தா நான். சரிடா, நான் ஒரு ஜதி சொல்றேன், அதுக்காக ஒழுங்கா ஆடிடணும். சொல்லுங்க குருஜி. புரியுதா? நீங்க பாட்டு போடுங்க, ஜதி நான் சொல்றேன். தாக்குத ஜந்தரிதா ததகுத ஜந்தரிதை தாக்குத ஜந்தரித தகுத ஜந்தரித ததிங்கிணது 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 இடையின் பின்னழகி 2 கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டி சென்றாள். அப்படியே போயிடுறா. டியூஷன் முடிஞ்சுதா? அப்படியே போயிடுறா. டியூஷன் முடிஞ்சுதா? என் பிராணம் முடிஞ்சது. குருஜி என்னடா ஆடுற இது? இது என்ன ஆட்டம்? நடனம் குருஜி தான். ஆமா, உனக்கு சொல்லி கொடுத்த குருஜி எங்க? அவர் செத்துட்டார். உனக்கு சொல்லி கொடுத்த சாகாம என்ன பண்ணுவான்? இல்ல, சொல்லி கொடுக்கும் போதே செத்தாரு. சொல்லி கொடுக்கும் போதே, அதாவது ஆடிட்டு இருக்கும் போதேன்ற. ஆமா. யாரு, நீ ஆடும் போதா? இல்ல, அவர் ஆடும்போது செத்தார். அவர் ஆடும்போது செத்தாரா? சரி விடுறா. நேக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப்பு, அதை உனக்கு சொல்லி தரேன். நீ கரெக்டா புடிச்சுக்கிட்டோம் நல்லா ஆடணும். குருஜி நீங்க சொல்லி மட்டும் கொடுங்க, எப்படி கத்துக்கிறேன் பாருங்க. நீங்க பாட்டு போடுங்க, நான் சொல்லி தரேன். நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம். பாத்துட்டியா? பாத்துட்டேன் குருஜி.
ஒரு தடவை தான் ஆடுவேன், பாத்துட்டேல? பாத்துட்டு எங்க இப்ப ஆடு பாப்போம். போடுங்க குருஜி. धिरनन धिरनन धिर 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 पार्वती परमेश्वर காலு இறக்கலாமா குருஜி? இறக்காது, அப்படியே வை. என்னடா நான் சொல்லி கொடுத்து ஒன்னாவது வந்துச்சா? உங்க பாட்டுக்கு பரமசிவம் வந்தது, என் பாட்டுக்கு பார்வதி வந்தது, அதான் ஈத்து குடிச்சு. அப்படியே புடிச்சுடா, வாய்க்கிற வெத்தலை மூஞ்ச துப்பிடுவேன். குருஜி பாட்டு அப்படி போட்டா அப்படிதான் குருஜி. நீங்க இன்னொரு தடவை ஆடுங்க குருஜி, நான் பாட்டு கரெக்டா ஆடுறேன். இன்னொரு தடவை ஆடுறேன், நீ கூடியே வந்து அப்படி புடிச்சுக்கணும். உங்களோடய சேர்ந்து. ஆமா ஆடுறேன் குருஜி. நல்லா பாத்துக்கடா, நல்லா பாத்துக்கோ. எடுத்துக்கணும். ஓகே. தக்கிட்ட தக்கிட்ட தினி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம். ஏய் அபிஷ்டு, சொல்லுங்க குருஜி. வாயில சிக்கிட்டு போறீங்க. எப்படி வச்சிருக்கா? நிக்க முடியும், எப்படி வச்சிருக்க குருஜி? உங்களுக்கு பாம்பு இப்பதான் வருது, எனக்கு வந்து படம் எடுத்து நிற்கிறது. இது பாம்படா? பாம்படா இது? உங்களுக்கு அதான் அந்த யாருக்கு ஈஸ்வரனுக்கு பாம்பு அப்பதான் மேல வருது, எனக்கு வந்து படம் எடுத்து நிற்கிறது. ஏன்னா நேக்கே தெரிஞ்சது ஒரே ஒரு ஸ்டெப்புடா, அத காயிலன்னு உங்ககிட்ட மாற அடிச்சிட்டு இருக்கேன். ஆட மாட்டியா? உனக்கு புண்ணியமா போகும், ஆடி சொல்லிடா. குருஜி இவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் இதான் நான் வந்திருக்க மாட்டேன் குருஜி. ஏண்டா? எப்படியாவது பாட்டு கத்துட்டு பெரிய டான்ஸரா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் கூட என்னால மாற அடிக்க முடியல குருஜி. மட்டும் வந்து பண்ணிட்டு ஓடிடா. 100 ரூபாய் கஷ்டப்பட்டு இவனால 2000 ரூபாய் செலவாயிடும் போல இருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு. இதோட இந்த டான்ஸ் காட்சியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல.